Hi everyone, welcome back to the channel. In a class 12 CBSE physics la alternating current. So alternating current இந்த சாப்டர் பார்த்தலாம். ஃபாஸ்ட்டாக எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏசி சர்க்கியூட் ஏசி சர்க்கியூட் வித் ரெசிஸ்டர். சரியா, வித் ரெசிஸ்டர் இது ஒரு கொஸ்டின் பார்க்கணும். செகண்ட் கொஸ்டின் வந்து ஏசி சர்க்கியூட் வித் இண்டக்டர் எல். ஸோ தேர்ட் வந்து ஏசி சர்க்கியூட் வித் கெப்பாசிட்டர். இதுவே 3 கொஸ்டின் ஆச்சா. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன பார்த்துக்கலாம்னா, இது மூணுத்தையும் சேர்த்த மாதிரி ஏசி சர்க்கியூட் வித் எல்சிஆர் இன் சீரீஸ். சரியா, இந்த நாலுமே ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த 4 கொஸ்டின்ஸை கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ரெசனன்ஸ் கண்டிஷன், அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஆசிலேஷன் இருக்கும். அதெல்லாமும் இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ எனர்ஜி பார்த்துட்டு ரெசனன்ஸ் கண்டிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னும் போது லாஸ்ட் பார்ட்டில் ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். வெறும் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். இது கூடவே எனர்ஜி ஆஃப் சைக்கிள் ஃபுல் சைக்கிள் ஆர்எம்எஸ் வேல்யூ இருக்கும். ஐஆர்எம்எஸ் மீன் வேல்யூ ஃபார் த ஃபுல் சைக்கிள் அண்ட் ஆஃப் சைக்கிள் இருக்கும். சரியா, மீன் வேல்யூ ஃபார் த ஃபுல் சைக்கிள் அண்ட் ஆஃப் சைக்கிள். ஸோ இது மட்டும் கிளியராக பார்த்தோன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஜெனரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதை மட்டும் படிச்சா கூட போதும், போர்டு எக்ஸாம்ஸில் நம்ம மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏசி கரண்ட் அப்படின்னும் போது நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏசி கரண்ட்ன்றது ஏசி ஜென்ரேட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னும் போது ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுவே நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது லாஸ்ட் சாப்டர்லேயே இது கண்டினியூ ஆகிருக்கும். ஏசி ஜெனரேட்டர். ஸோ ஏசி ஜெனரேட்டர் இதை சிம்பிளாக எப்படி ஒரு 3 மார்க்ஸ் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 3 மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் பற்றி சொல்லிடலாம். ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னா என்ன சார்? ஏசி ஜென்ரேட்டர்னா வந்து இந்த எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. வெரி குட். ஸோ ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னும் போது மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரியா, ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரியா, மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற போகிறோம். மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம வீட்டில் ஜென்ரேட்டர்லாம் வச்சுருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸு, கல்யாண மண்டபத்தில். அதில் டீசல் இன்ஜின் இருக்கும். அது இந்த டீசலில் போடும்போது அது மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கும். அது கூடவே ஜென்ரேட்டரை கப்பல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடச்சிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸோ எப்படி ஒர்க் ஆகுது பிரின்சிபல் அப்படின்றது முக்கியம். பிரின்சிபல் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா, ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்றது ஃபாரடே லாஸ் தான். ஞாபகம் இருக்குல்ல, ஃபாரடே லாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் will produce the EMF is equal to d pi by dt. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும்போது n போடுவோம். லென்ஸில் அப்படின்னும் போது தான் மைனஸ் போட்டுப்போம். சரியா, ஸோ பிரின்சிபல் அப்படின்னும் போது இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னும் போது ஸோ இதோட லாஜிக்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால் இது ரிவிஷன்ன்றதால நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டுக்கிறீங்க. ஸோ நார்த் போல் சவுத் போல் அப்படி போட்டுக்கணும். நார்த் போல் சவுத் போல் போட்டு முடிச்சோடனே ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. சரியா, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நார்த் டு சவுத் போகுது. நடுவில் ஆர்மெச்சூர் காயில். சரியா, ஆர்மெச்சூர் காயில் கூட ஸ்லிப் ரிங்கு ப்ரஷஸ். ஸோ ஸ்லிப் ரிங் ஒன்று மேலே போடுங்க, இன்னொன்று கீழே போடுங்க. ஸோ ப்ரஷஸ் ஒன்று இந்த சைடு இருக்கும், இன்னொன்று இந்த சைடு இருக்கும். ஆர்மெச்சூர் ஒன்று இங்கே கனெக்டாக இருக்குன்னா இன்னொன்று லென்த்தியராக இங்கே வந்திருக்கும். சரியா, ஸோ பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னும் போது ஆர்மெச்சூர் காயில். சரியா, ஆர்மெச்சூர் காயில். நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு மேக்னெட். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப் ரிங்ஸ், அப்புறம் ப்ரஷஸ், கார்பன் ப்ரஷஸ். சரியா, கார்பன் ப்ரஷஸ். சரி, இந்த பார்ட்ஸ் மட்டும் போட்டாலே போதும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இது போட்டிங்கன்னா இப்போ கரெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மார்க், பிரின்சிபலுக்கு ஒரு மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் டெரிவேஷன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்லிட்டா போதும். இப்போ இதில் மெக்கானிக்கல் எனர்ஜியில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ லைக் இந்த டைரெக்ஷனில் இதுதான் அந்த ஆர்மெச்சூர் காயில் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னும் போது ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னும் போது இந்த டைரெக்ஷனில் சுற்ற போது ஸோ அந்த லூப் வந்து இது மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ கிளாக் வைஸ் இந்த டைரெக்ஷனில் வரப்போது நம்ம டீப்பாக போல் போர்டு எக்ஸாமுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தேவை அது மட்டும் பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த ரொட்டேஷன் நடக்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுதால இந்த ஆர்மச்சூர் காயிலில் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடக்கும். அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிடும். இதை வேர்டிங்ஸாக அப்படியே சொல்லிட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஃப்ளமிங் எந்த ரூல் யூஸ் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் ரூல். சரியா? பை யூஸிங் த ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் வி ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப் போட்டு வச்சுக்கணும். சரியா? ஸோ 0 9 π/2 π 3π/2 2π. சரியா? ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இந்த டைரக்ஷனில் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் போது ஏன் அப்படின்னும் போது ஸ்லிப் ரிங்ஸ் இந்த ஆர்மச்சூர் காயில் ரொட்டேட் ஆகும்போது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டு சேஞ்ச் ஆகிடும். சரியா? நிறைய அனிமேஷன் வீடியோஸ்லாம் இருக்கும், அது ஜஸ்ட் பார்த்துங்க. இப்போ நான் போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஸோ போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தேவையான விஷயம் மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த ஃபார்முலா எழுதி வச்சுருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராமை நீட்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெரிவேஷனை ஷார்ட்டாக போட்டுடலாம். டெரிவேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஸோ டெரிவேஷன் எப்படி பண்ணலாம்னா ஃபாரடே லா E = -dπ/dt. ஸோ பையோட ஃபார்முலா தெரியும். பைனா B.A cos θ. ஸோ காஸ் θ அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னும் போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். n dπ/dtன்னு போட்டுக்கலாம். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் அப்படின்னும் போது B.A cos θ. இந்த டீட்டாவுமே எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டீட்டாவை ωt அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். பை = BA cos ωt அப்படின்னு வந்துட போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளக்ஸை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. E = -ND, பைக்கு பதில் BA cos ωt/dt. ஸோ இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வெளியில் எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா -NBA. ஸோ d/dt ஆஃப் cos ωt. ஸோ டிஃப்ரென்சேஷன் ஆஃப் cos ωt. இதை எப்படி ஞாபகம் வச்சுருங்க? சைனை பண்ணால் காஸை பண்ணால் மைனஸ் சைன். சரியா? ஸோ காசை டிஃப்ரென்சேஷன் போது இந்த சைடாக போகுது. காசை பண்ணும்போது -sin ωt அப்படின்னு வரப்போகுது. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸு NBA. இதை பண்ணும்போது -sin ωt. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த ஒமேகா இருக்குது, அது டிஃப்ரென்சேஷனில் மல்டிபிள் தான் ஆகும். சரியா? ஸோ மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். E = NBA ஒமேகா sin ωt. சரியா? ஸோ அப்போ இந்த பார்ட்டை நம்ம என்ன எடுத்துப்போம்? E = மேக்ஸிமம் EMF sin ωt. சரியா? ஸோ இந்த பார்ட் மட்டும் தெளிவாக போட்டாலே போதும். மேக்ஸிமமே ஃபிசிக்ஸில் 3 மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும். இது எது தேவையோ அது மட்டும் கிறிஸ்பியாக எழுதிட்டால் போதும். சரியா? ஸோ அப்போ ஃபைனலாக E = E0 sin ωt. இந்த பார்ட் வரைக்கும் பார்த்தாலே போதும். சரியா? ஸோ இப்போ இந்த லாஜிக் பார்த்தீங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா இது மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எப்படி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு the current EMF which continuously changes in magnitude and periodically reverses its direction. ஸோ அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிடலாம். என்னென்ன சொல்லலாம் அப்படின்னும் போது கண்டினியூஸ்லி சேஞ்சஸ் EMF வேல்யூ கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் சேஞ்சஸ் இன் மேக்னிடியூடு கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்புறமா டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். சரியா? டைரக்ஷன் ரிவர்சஸ். ஸோ இதை ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ மேக்னிடியூட் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி, டைரக்ஷன் ரிவர்சஸ் பீரியாடிக்கலி கரெக்டாக அந்த டைமில் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது. சரி? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன முக்கியமான கொஸ்டினோ அதுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏசி சர்க்யூட் வித் ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். சரியா? அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஸோ இந்த ஒரு கொஸ்டினை கிளியராக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே ஈஸியாக அதே மாதிரி போட்டு வந்துடலாம். ஏசி சர்க்யூட் வித் ரெசிஸ்டர். சரியா? ஏசி சர்க்யூட் வித் ரெசிஸ்டர். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதோட சர்க்யூட் போட்டுருங்க. சர்க்யூட் என்னும்போது சிம்பிளாக ரெசிஸ்டரோட சிம்பிள் இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏசி சர்க்யூட் அப்படின்னும் போது இப்படி போட்டுக்கணும். சரியா? ஸோ பேட்ரி இது குத்தனா டிசி சோர்ஸ் ஆகிடும், இது ஏசி சோர்ஸ். இதோட EMF E = E0 sin ωt. இதோட ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து VR அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சர்க்யூட்டாக முடிச்சிடும். சரியா? சர்க்யூட் அப்படின்னு போட்டு இது முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அப்ளைட் வோல்டேஜ். சரியா? ஸோ செகண்ட் பாயிண்ட்டு அப்ளைட் வோல்டேஜ். ஸோ எல்லா கேசஸுக்குமே வோல்டேஜ் அப்ளைட் வோல்டேஜா? ஸோ எல்லா கேசஸ்க்குமே அப்ளைட் வோல்டேஜ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருந்தால சைன் ஒமேகாட்டியாக தான் இருக்க போகுது. E = E0 sin ωt. எல்லா கேசஸ்க்குமே இதுதான் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கரண்ட் இந்த சர்க்யூட். ஸோ இங்கே கிரிச்சாஃப் ஜங்ஷன் லூப் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்ளைங் கிரிச்சாஃப் லூப் ரூல். எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்னா கிரிச்சாஃப் லூப் ரூல் KLR அப்படின்னு போடும்போது
அதனால் அர்த்தம் சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜ் வந்து 0ன்னு வரப்போகுது. ஜஸ்ட்டு நம்ம ஓம்ஸ் லா ஒரே ஒரு காம்பனன்ட் தான் இருக்குது. ஓம்ஸ் லா மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். V இஸ் ஈக்குவல் டு IR வரப்போகுது. நம்மளுக்கு தேவை கரண்ட்டு தானே. கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு V/Rன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது அப்ளைடு வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரியும். இந்த V தான் அப்ளைடு வோல்டேஜ். அப்போ E0 sin ωt/R அப்படின்னு போட்டுப்பேன். ஸோ இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ E0/R வந்து I0ன்னு எடுத்துப்பேன். ஸோ I இஸ் ஈக்குவல் டு I0 sin ωt. ஸோ கரண்ட்டோட வேல்யூ தான் I இஸ் ஈக்குவல் டு I0 sin ωt. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டு வச்சுக்கலாம், I0ன்றது மேக்ஸிமம் கரண்ட்டு, அதோட வேல்யூ E0/R, அதாவது EMF மேக்ஸிமம் EMF பை ரெசிஸ்டன்ஸ். இதையுமே போட்டு வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்யூட்டுன்னு போட்டு முடிச்சிட்டிங்க. அப்ளைட் வோல்டேஜ் எல்லாத்துக்குமே சேமு. கரண்ட் கண்டுபிடிக்க ஜஸ்ட் ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணாலே வந்துட போகுது. நெக்ஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டை என்ன மென்ஷன் பண்ணலாம்னா வேவ் டயக்ராம், பேசர் டயக்ராம். இது கிளியராக பார்த்துக்கணும். ஒன்றுத்துக்கும் இதுதான் மாறப்போகுது, வேவ் அண்ட் பேசர் டயக்ராம். சரியா, வேவ் அண்ட் பேசர் டயக்ராம். ஸோ வேவ் டயக்ராம் எப்படி பண்ணணும், பேசர் டயக்ராம் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேவ் டயக்ராம். ஸோ இதுவுமே சைன் ஒமேகா டி, இதுவுமே சைன் ஒமேகா டி தான். ரெண்டுமே சேம் பேஸ் தான். சரியா, ஆனால் ஐ வந்து நான் வந்து டிவைடில் வருது E0/R0. அப்போ E0ஓட வேல்யூ பெருசாக இருக்கும். சரியா, ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி ஃபஸ்ட்டு முடிக்கிறேன்னா இதை வந்து E0 sin ωtன்னு எடுத்துக்கலாம். இப்போ I0ன்னும் போது நான் ஆகும் போது I0ஓட E0/R கண்டிப்பாக அதோட கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஆனால் சேம் பேஸ் தான். அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் இதோட மேக்னிடியூட் மட்டும் குட்டியாக போட்டுக்கிறீங்க. சரியா, ஸோ அவ்வளோதான். இதோட வேல்யூ I0 sin ωt முடிஞ்சா. ஸோ இதுதான் வேவ் டயக்ராம். சரியா, இது மேக்ஸிமம் E0 வேல்யூ, இந்த பாயிண்ட் வந்து I0 வேல்யூ. சரியா, இது வேவ் டயக்ராம். இது பக்கத்துலேயே கூட பேசர் டயக்ராம் போட்டுக்கலாம். பேசர் டயக்ராம் எப்படி போடுவீங்கன்னா, இது ரெண்டுமே ஒரே ஸ்டார்டிங்கில் இருந்து தானே போகுது. ஸோ இந்த ஹைட் வரைக்கும் போட்டோன்னா இது I0 sin ωt. நெக்ஸ்ட்டு இது ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனில் கனெக்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் வந்து இது வரைக்கும் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணனா இதோட வேல்யூன்னு அது E0 மேக்ஸிமம் EMF sin ωt. ரெண்டுமே சேம் பேஸ் இருக்கிறதால ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வந்திருக்கு. சரியா, நெக்ஸ்ட்டு அந்த இண்டக்டர் கெப்பாசிட்டர்லாம் இதெல்லாம் மாறிட்டே வரப்போகுது. சரியா, ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் சர்க்யூட் பார்க்கணும், அப்ளைட் வோல்டேஜ் பார்க்கணும், கரண்ட் பார்க்கணும், வேவ் அண்ட் பேசர் டயக்ராம் பார்க்கணும். சரியா, ஸோ வேவ் அண்ட் பேசர் டயக்ராம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ். சரியா, ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் மென்ஷன் பண்ணுறேங்க. ஸோ வாட் இஸ் அ பேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இது வேவ் டயக்ராம் 4, 5 வந்து பேஸ் டயக்ராம் அப்படின்னு போட்டுங்க. 6th வந்து பேஸ் டிஃப்ரென்ஸ். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க, பேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ பேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது என்ன வரப்போகுது, இங்கே நோ பேஸ் சேஞ்ச். சரியா, நோ பேஸ் சேஞ்ச், ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போகுது. லாஸ்ட்டாக ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இது வந்து ஓம்ஸ் லா மாதிரியே தான் இருப்போது. இந்த பார்ட்டை அப்படியே கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, I0 வந்து E0/Rன்னு வந்திருக்கு. ஆர் மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், R இஸ் ஈக்குவல் டு E0/I0. சரியா, R இஸ் ஈக்குவல் டு E0/I0. இது ஜஸ்ட் லைக் ஓம்ஸ் லா மாதிரி தான் இருக்குது. ஸோ யூ கேன் சே இட் ஒபேஸ் ஓம்ஸ் லா, இட் ஒபேஸ் ஓம்ஸ் லா. சரியா, ஸோ இந்த பார்ட்டை கிளியராக பார்த்தா போதும். ஸோ ஏசி சர்க்யூட் வித் ரெசிஸ்டர்னா இந்த 7 பாயிண்ட். ஃபஸ்ட் எடுத்தோடனே சர்க்யூட்டு, அப்ளைட் வோல்டேஜ், கரண்ட் வந்து இந்த இடத்துல I0 sin ωt, வேவ் டயக்ராம், பேசர் டயக்ராம், பேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். இங்கே பேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதோட ரெசிஸ்டன்ஸ். சரியா, ஸோ இதுதான் வந்து ஏசி சர்க்யூட் வித் ரெசிஸ்டர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன பண்ண போகிறோம்னா இதே 7 பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏசி சர்க்யூட் வித் இண்டக்டர். சரியா, இண்டக்டர், ஏசி சர்க்யூட் வித் இண்டக்டர் அப்படின்னும் போது ஃபஸ்ட் எடுத்தோடனே சர்க்யூட்டா. ஸோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே சர்க்யூட். ஸோ சர்க்யூட் அப்படின்னும் போது இண்டக்டரோட சிம்பிள் காயில் மாதிரி இருக்கும் போது, ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி ஏசி சர்க்யூட். சரியா, அப்போ இங்கே வர EMF E0 sin ωt, இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து VL, இண்டக்டரோட சிம்பிள் L. சரியா, சர்க்யூட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அப்ளைடு வோல்டேஜ். ஸோ அப்ளைடு வோல்டேஜ் எங்கேயுமே நான் தான் வரப்போகுது, அப்ளைட் வோல்டேஜ் அப்படின்னும் போது இதே வேல்யூ தான், E இஸ் ஈக்குவல் டு E0 sin ωt. இப்போ இந்த கரண்ட் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கா. இப்போ கரண்ட்டோட வேல்யூ தான் கொஞ்சம் ஆல்ட்ரு ஆகும். சரியா, ஸோ கரண்ட்டை எப்படி டெரைவ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ நம்ம லென்ஸில் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ வென் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் போச்சுன்னா
அப்போசிஷன் நடக்கும். இட் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன்றதால இந்த டெரிவேஷன் நம்ம போன சாப்டர்லேயே படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடி. இது எங்கே இருக்கும் அப்படின்னா இண்டக்டரில் இருக்கிற இஎம்எஃப், இண்டக்டர். சரியா? ஸோ இண்டக்டரில் ஜென்ரேட் ஆன இஎம்எஃப் இதாக தான் இருக்கும். சரியா? ஸோ மைனஸ்னு வந்திருக்கும் அப்போஸ் பண்ணுறது. ஸோ இண்டக்டரில் இது அப்போஸ் பண்ணுதுன்னா அப்போ இங்கே இருந்த இஎம்எஃப் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னும் போது E இஸ் ஈக்குவல் டு எல் டிஐ பை டிடின்னு இருக்கும். சரியா? ஸோ இது வந்து சர்க்கியூட்டில் இருக்கிற இஎம்எஃப். ஸோ சர்க்கியூட்டில் இருக்கிற இஎம்எஃப்பை இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட்டை வச்சு தான் நான் கரண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் எனக்கு டிஐ மட்டும் வேணும். சரியா? ஸோ டிஐ மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இ இந்த சைட் போயிடும், டிடி இந்த சைட் போயிடும், எல் மட்டும் கீழே வந்துடும். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் டிஐன்னு கூட இப்படியே போட்டுக்கிறேன். டிஐ இஸ் ஈக்குவல் டு இந்த இக்கு பதில் நம்ம இ நாட் சைன் ஒமேகா டின்னு எடுத்துக்கலாம். இ நாட்டு சைன் ஒமேகா டி டிடி பை எல். சரியா? ஸோ நம்மளுக்கு கரண்ட் மட்டும் தான் வேணும். ஆனால் இங்கே டிஐன்னு இருக்குது. அப்போ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட், இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது இன்டெகிரேட்டிங் இ நாட்டு பை எல் சைன் ஒமேகா டி டிடி. ஸோ இந்த பார்ட் வந்து ஐன்னு மாறிடும். அதே நேரத்தில் இங்கே கான்ஸ்டன்ட் வெளியில் ஏற்றலாம். இ நாட் பை எல் இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் ஒமேகா டி டிடி. ஸோ நம்மளுக்கு அதே ஃபார்முலா தான். சைனை பண்ணால் காசு, காசை பண்ணால் மைனஸ் சைனு. ஸோ இப்படி போனால் டிஃப்ரென்சேஷன், இன்டெகிரேஷன் பண்ணாலும் இப்படி வரப்போகுது. சைனை பண்ணால் மைனஸ் காஸ் தான் வரப்போகுது. சரி? ஸோ அப்போ இதை பாருங்கள். ஐ இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை எல் இன்டெகிரேஷன் பண்ணதால் சைனை பண்ணும் போது மைனஸ் காஸ் ஒமேகா டி. டிஃப்ரென்சேஷனாக இன்டூ பண்ணியிருப்போம். இது வந்து இன்டெகிரேஷன்ன்றதால அந்த ஒமேகா வந்து டிவிஷன் பண்ணிப்போம். இந்த டீயோட எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து டிவிஷனில் போட்டுப்போம். சரியா? ஸோ அப்போ இதோட வேல்யூ இப்படி இருக்குது. சரியா? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை எல் ஒமேகா. இந்த மைனஸை கூட காமனாக வெளியில் போட்டுக்கலாம். மைனஸ் இ நாட் பை எல் ஒமேகா காஸ் ஒமேகா டி. சரியா? இப்போ இந்த காஸ் ஒமேகா டியை எப்படி சொல்ல பாருங்கள். காஸ் ஒமேகா டியை சைன் 90 மைனஸ் டீட்டான்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ சைன் பை பை 2 மைனஸ் டீட்டா. ஸோ இதை படிச்சிருப்போம் நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸ்னும் போது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். 90 மைனஸ் டீட்டானும் போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு 90 270 வந்தால் சைன் வந்து காசாக மாறி இருக்கும். சரியா? ஸோ அப்போ காஸ் ஒமேகா டியை சைன் 90 மைனஸ் டீட்டான்னு சொல்லலாம். எனக்கு டீட்டா மைனஸ் 19 வரணும். அதனால் இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். சரியா? ஸோ இதை மைனஸ், இந்த மைனஸை வெளியில் எடுக்கிறேன். அதோட சின்ன ஸ்டெப் என்னென்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவை வந்து மைனஸ் சைன் டீட்டான்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ அப்படி இல்லைனா நீ சிம்பிளாக இந்த மைனஸை வெளியில் எடுங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ காஸ் ஒமேகா டிவை அந்த மைனஸை வெளியில் எடுத்த அப்படின்னா மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் பை பை 2 ஆகிடும். சரியா? ஸோ தட்ஸ் இட் லாஜிக். இப்போ இந்த மைனஸை உள்ளே பண்ணும்போது பை பை 2 ஃபஸ்ட்டு வந்துடும், இந்த மைனஸ் வந்துடும். சரியா? ஸோ அப்படி இல்லை இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியோட ரிலேஷன் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டா. ஸோ இப்போ காஸ் ஒமேகா டிக்கு பதில் இந்த ஸ்டெப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போட்டுக்கலாம். அதை ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ நாட்டு எல் ஒமேகா. இந்த காஸ் ஒமேகா டிக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம். மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் பை பை 2. சரியா? அப்போ இந்த மைனஸும் கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்ருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ என்ன வரப்போகுதுன்னா இ நாட் பை எல் ஒமேகா சைன், அந்த டீட்டாவை நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒமேகா டின்னு சப்ஸ்டியூட் பண்ண பார்த்தியா, அதையே யூஸ் பண்ணிக்கலாம். டீட்டாவை ஒமேகா டி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். போன டெரிவேஷனில் சொன்ன அதே லாஜிக் தான். அப்போ இந்த டீட்டாவையும் ஒமேகா டி சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான கரண்ட்டு. ஸோ இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சணும். ஸோ இப்போ ரெசிஸ்டாருக்கு என்ன வந்துச்சு, இதே தான் வந்திருக்கும். ஐ நாட் சைன் ஒமேகா டி மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் பை பை 2 வந்திருக்கான். ஸோ இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணவே போகிறோம். சரியா? ஸோ இதை கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க. இங்கே வந்து மைனஸ் பை பை 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸே. ஸோ இப்போ இதுக்கு பேஸ் டயக்ராம்லாம் போடலாம் எப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட் தான் முடிச்சிருக்கோம். ப்ரீவியஸில் பாருங்கள் 3 பாயிண்ட் முடித்தோடனே வேவ் டயக்ராம் பேஸ் டயக்ராம் போட்டிருக்கோமா, அதே மாதிரி இங்கேயும் போட்டுடலாம். ஸோ வேவ் டயக்ராம் பேஸ் டயக்ராம் போடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வேவ் டயக்ராம் முடிச்சிடறேன். ஸோ இதையுமே நம்ம ஃபர்தராக என்ன பண்ணியிருக்கலாம்னா ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணுவோம்ல. ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் இ நாட் பை எல் ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐயை நம்ம சிம்பிளாக ஷார்ட் ஃபார்மில் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட்டு சைனு ஒமேகா டி மைனஸ் பை பை 2 இது மாதிரி சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வேவ் டயக்ராம் பேஸ் டயக்ராம் போடலாம். வேவ் டயக்ராம். ஸோ வேவ் டயக்ராம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் பாருங்கள். சரியா? ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்துக்குமே இஎம்எஃப் இப்படி தான் வரப்போகுது. சரியா?
இஎம்எஃப் இப்படி தான் வரப்போகுது. ஈக்குவலாக போடுங்க. எவ்வளோ அப் இருந்துச்சோ அவ்வளோ டவுன் தான் வரணும். சரியா? ஸோ லாஜிக்கலாக கரெக்டாக வந்துடணும். ஸோ இதை வந்து இ நாட் சைன் ஒமேகாட்டின்னு போட்டுடலாம். இப்போ போன முறை ஐ நாட் சைன் ஒமேகாட்டிவே இருந்துச்சு. சேம் இடத்துலயே அப்படியே எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே முடிச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல -π/2 -π/2னா -90 டிகிரி தள்ளி இருக்குது. தள்ளி இருக்குன்னா இந்த இடத்துல தான் இது ஸ்டார்ட்டே ஆக போகுது. சரியா? ஸோ அந்த விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ கரண்ட்டோட வேல்யூ இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. அது இல்லாமல் அதோட மேக்ஸிமமும் கம்மியாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை இப்படி கனெக்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இப்படி வரப்போகுது. ஸோ இதோட சென்டரில் கரெக்டாக வந்துடும். இப்படி வரும். சரியா? ஸோ இந்த வேவ் டயக்ராம் கரெக்டாக போடுங்க. ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக இப்படி டாட்டர் லைனில் இங்கே போட்டுக்கலாம். வேவ் டயக்ராம் கிளியராக புரிஞ்சிச்சா? -π/2ன்றதால நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது 0 π/2 அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றதால இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதையும் மென்ஷன் பண்ணிடலாம். ஐ நாட் சைன் ஒமேகா டி. இப்போ பேசர் டயக்ராம் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஈஸியாக போடலாம். ஸோ இதை அப்படியே கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன். இ நாட்டு மேலே தானே போட முடியும். இப்பயும் அதே மாதிரி தான் போட போகிறேன். இந்த மேக்ஸிமம் இந்த ஹைட் எவ்வளோ இருந்துச்சோ அதே ஹைட்டுக்கு இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ வந்து இ நாட் சைன் ஒமேகா டி. இப்போ ஐ நாட்டு போன முறை இப்படியே மார்க் பண்ணும். ஏன்னா அது ஒரே பேஸில் இருந்துச்சு. ஆனால் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ அப்போ அதை எங்கே இந்த குவாட்ரண்ட்டு இந்த பாட்டமில் வருதுல, அப்போ பாட்டமில் கீழே போட்டுக்கணும். ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னும் போது ஸோ இப்படி வரப்போகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஐ நாட் சைன் ஒமேகா டி. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 90 டிகிரியா? ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் ஆங்கிள் 90 டிகிரி கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஸோ பேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரி. சரியா? ஸோ இது வேவ் டயக்ராமு, பேஸர் டயக்ராம் மஸ்ட்டு. 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. காம்பனண்ட் கொடுத்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரண்ட்டு லாக்ஸ் பை 90 டிகிரி, ஐடென்டிஃபை த காம்பனண்ட் அப்படின்னு கேட்பாங்க. கரண்ட்டு லாக்ஸ் பை 90 டிகிரியா? அப்போ இது வந்து அந்த சர்க்யூட்டில் இருக்கிறது இண்டக்டார்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேசர் டயக்ராம், வேவ் டயக்ராம்லாம் போட சொல்லுவாங்க. சரி, அதான் லாஜிக்கு. ஸோ இப்போ 3 இது ஃபோர்த்து பாயிண்ட்டு, 5th பாயிண்ட்டு, 6th பாயிண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ பேஸ் டிஃப்ரென்ஸ் இதை கரெக்டாக பார்த்து வச்சுனா இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆச்சிருக்கும், அட்லீஸ்ட் 1 மார்க் ஆச்சிருக்கும். சரியா? ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இதில் எது லேகு எது லீடிங்னு தெரிஞ்சுக்கணும். எது இதில் லேகு? கரண்ட்டு தான் லேகு. எவ்வளோ டிகிரி? கரண்ட் லாக்ஸ் பை ஐ லாக்ஸ்னா பின்னாடி லாக்ஸ் பை 90 டிகிரி. சரியா? ஆர் π/2ன்னு சொல்லிக்கலாம். எது லீடு? எது முன்னாடி இருக்குது? வோல்டேஜ் லீட்ஸ் பை 90 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரி. சரியா? இதை கிளியராக பார்த்து வச்சுக்கணும். லாஸ்ட்டாக ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பேஸில் பார்த்துக்கலாம். ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை எல் ஒமேகா அப்படின்னு இருக்கா? இதை யூஸ் பண்ணி தான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அங்கே ரெசிஸ்டருக்கு நார்மலாக ரெசிஸ்டன்ஸே சொல்லிட்டோம். இங்கே எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்எல் அப்படின்னும் போது ரியாக்டிவ் இண்டக்டன்ஸ். சரியா? ரியாக்டிவ் இண்டக்டன்ஸ் எப்படி கம்பேர் பண்ணான்னா, இதையுமே ஹோம்ஸில் வச்சு தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். V = IR. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது ஆக்சுவலாக R = V/I வரப்போகுது. இங்கேயும் அதே ஃபார்மெட்டில் மாற்றிக்கணும். இதை வோல்டேஜ் இதை கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ண அப்படின்னும் போது இந்த பாட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது இதை மட்டும் நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். L ஒமேகா = E0/I0. சரியா? இது பார்க்க ஓம்ஸ்லாம் மாதிரியே இருக்கா? அப்போ இதை தான் நான் எக்ஸ்எல்னு சொல்லுவேன், கம்பேரிங் வித் ஓம்ஸ்லாம். ஸோ XL = L ஒமேகா. சரியா? XL = L ஒமேகா. ஸோ ஒமேகான்றது நான் அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒமேகான்றது என்னென்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன் ரேடியனா. இந்த ஒமேகாவை நம்ம எப்படியோ மாற்றிக்கலாம்னா, ஒமேகா அப்படின்னும் போது 2π ஃப்ரீக்வன்சினும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸலோட வேல்யூ எல் இண்டக்டன்ஸ் 2π ஃப்ரீக்வன்சி. சரியா? இப்போ இதில் லாஜிக்கலான திங்கிங் பார்த்துக்கலாம். இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? ஸோ இண்டக்டரில் ஏசி கொடுக்கும்போது என்ன ஆகும், டிசி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்க்குங்க. ஸோ ஏசி சர்க்யூட் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா, ஏசி சர்க்யூட் அப்படின்னும் போது ஃப்ளக்சுவேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும், ஃப்ரீக்வன்சி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதிகமாக. அதுவே டிசி கரண்ட்டில் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சியே இருக்காது, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். சரியா? அப்போ இப்போ தானே பார்த்தோம் ஃபார்முலா XL = என்ன ஃபார்முலா பார்த்தோம்? XL = L ஒமேகான்னு சொல்லலாம்.
எல் 2πfனு சொல்லலாம். சரியா? 2πLf அப்படின்னு சொன்னாலும் ஓகே. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எக்ஸல் வேல்யூ அதிகமாக இருக்கும். எக்ஸல் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். சரியா? அதுவே இங்கே வரும்போது டைரக்ட் கரண்ட்டில் எக்ஸல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடும். ஃப்ரீக்வன்சி கம்மின்றதால ரெசிஸ்டன்ஸ் கம்மி, கரண்ட்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இண்டக்டர் லைக்ஸ் ஏசி கரண்ட். இண்டக்டர் லைக்ஸ் ஏசி கரண்ட். ஏன் அப்படின்னும் போது ஏசி கரண்ட் இல்லை, ஏசி கரண்ட்டில் கரண்ட் கம்மியாக தான் போகுது. அப்போ இண்டக்டர் லைக்ஸ் டிசி கரண்ட்டு. ஸோ இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இண்டக்டர்னா எல் லைக்ஸ் டைரக்ட் கரண்ட்டு தான். சரியா? டிஸ்லைக்ஸ் அப்படின்னும் போது ஏசி ஒன்றும் கிடையாது. ஏசி கரண்ட் கொடுத்தனா அதோட ரெசிஸ்டன்ஸு அதிகமாகிடும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கரண்ட் வந்து கம்மியாக போகுது. சரியா? இண்டக்டரில் ஏசி கரண்ட் கொடுக்கும்போது கரண்ட் கம்மியாக போகுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுவே டிசி கரண்ட்டை கொடுத்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மி, நிறைய கரண்ட் போகும். இந்த லாஜிக்கை தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை கிளியராக தெரிஞ்சு வச்சுட்டா ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருப்பதுன்னா ஏசி சர்க்யூட் வித் கெப்பாசிட்டர். அதுவுமே இதோட கண்டினியூஷன் தான். அங்கேயுமே இந்த 7 பாயிண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏசி சர்க்யூட் வித் கெப்பாசிட்டர். இப்போ நீங்களே கெஸ் பண்ணிடலாம். கெப்பாசிட்டர். சரியா? ஏசி சர்க்யூட் வித் கெப்பாசிட்டர். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண போகிறேன்? கன்ஃபார்மாக ஃபஸ்ட் பாயிண்ட்டு கண்டிப்பாக சர்க்யூட் தான் பண்ண போகிறேன். சரியா? சர்க்யூட். ஸோ சர்க்யூட் அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறோம்? கெப்பாசிட்டர் சிம்பிள் போட்டுக்க போகிறோம். கீழே வந்து ஏசி சர்க்யூட் போட்டுப்போம். சரியா? ஸோ ஏசி சிம்பிள். ஸோ E இஸ் ஈக்குவல் டு E0 sin ஒமேகா டி. E இஸ் ஈக்குவல் டு E0 sin ஒமேகா டி வந்துடும். இங்கே வரும்போது என்ன வந்துடும் அப்படின்னும் போது வோல்டேஜ் அக்ராஸ் வந்து விசி அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? விசி. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இது சொன்னாலே போதும். கெப்பாசிட்டரில் இந்த சைடு ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸ், அந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளைடு வோல்டேஜ். இது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருப்போது. அப்ளைடு வோல்டேஜ். ஸோ அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்னும் போது நான் வரப்போது E இஸ் ஈக்குவல் டு E0 sin ஒமேகா டி. ஸோ அப்ளைடு வோல்டேஜ் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு கரண்ட்டு. ஸோ இந்த கரண்ட் வேல்யூ மட்டும் தான் ஒன்றுக்கும் மாறிட்டே வருது. ஸோ அங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெசிஸ்டருக்கு சேமாக வந்துச்சு. I0 sin ஒமேகா டியாக வந்துச்சு. இண்டக்டர் பார்க்கும்போது என்ன வந்துச்சு? ஃபஸ்ட் இண்டக்டர் ஞாபகம் வச்சு. இண்டக்டருக்கு வந்து -90 டிகிரி அப்படின்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இதை ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஒமேகா டி -π/2 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஒமேகா டி ப்ளஸ் π/2ன்னு வரப்போகுது. சரியா? அதை மட்டும் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. சப்போஸ் டெரிவேஷன் எதுவும் தெரிலினா கூட கெப்பாசிட்டர் அப்படின்னாலே ஒமேகா டி ப்ளஸ் π/2 வரும்ன்றதை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். I0க்கு I0 sin ஒமேகா டி, அதான் I0 sin ஒமேகா டி ப்ளஸ் π/2 வரும். அந்த லாஜிக்கை கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த கரண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா நான் எடுத்துக்கிறேன். C இஸ் ஈக்குவல் டு Q/Vன்னு வந்துட போகுது. அப்போ எனக்கு Q மட்டும் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கலாம்? C இன்ட்டு V. Vன்றது வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல வோல்டேஜை நம்ம Eன்னு எடுத்துப்போம். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு வோல்டேஜ் பதில் E0 sin ஒமேகா டி. நம்மளுக்கு கரண்ட்டு தான் தேவை, சார்ஜ் வேணாம். ஸோ ஐயோட ஃபார்முலா ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கோம், 10th ஐனா dQ/dt. சரியா? ஸோ அப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஐன்னும் போது d/dt, Qக்கு பதில் C ε0 sin ஒமேகா டி இதை போட்டுக்கலாம். ஸோ அப்போ கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துடலாம். C கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டு, எப்சிலான் அதான் மேக்ஸிமம், எப்சிலான்லது மேக்ஸிமம் வோல்டேஜ் E0. சரியா? கேபிட்டல் E கூட யூஸ் பண்ணிங்க. E0 d/dt of sin ஒமேகா டி. டிஃப்ரென்சேஷன் தான் பண்ண போகிறோம். இது d/dt டிஃப்ரென்சேஷன் ஆஃப் சைன் வந்து காஸ்ட் தான் வந்துட போகுது. அப்போ C E0 இதை பண்ணும்போது காஸ் ஒமேகா டி அது கூட இருக்கிறத மல்டிபிள் பண்ணிப்போம். இன்டெகிரேஷனில் தான் டிவைட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணிப்போம். ஸோ எல்லா கான்ஸ்டன்ட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். C E0 ஒமேகா காஸ் ஒமேகா டி. சரியா? ஸோ இந்த மொத்த டேர்மை கூட I0ன்னு எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே இதை சைனில் தான் மாற்றணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணுறது, ஃபேஸ் டயக்ராம்லாம் கம்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது சைன் இருக்குது, இது காசு இருக்குது. ஸோ இதுவுமே நான் சைனாக மாற்றணும். அப்போ இதை எப்படி மாற்றலாம்னா sin 90 + θ. ஸோ sin 90 + θவை cos θ அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ sin 90 + θவை cos θ அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை மாற்றி கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இதை என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். C ஒமேகா மேக்ஸிமம் EMF காஸ் ஒமேகா டியை சைன்
டீட்டா ப்ளஸ் 90ன்னு சொல்லலாம், ஏன்னா சேம் தான். அப்போ டீட்டா ப்ளஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துல ஐ நாட்டோட வேல்யூ இதை மூணுத்தையும் சேர்த்து சொல்லிப்பேன், சி ஒமேகா இ நாட்டு. ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட்டு சைனு டீட்டாவோட வேல்யூ ஒமேகா டி. ஸோ ஐ நாட் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். சரியா? போன முறை நான் வந்துச்சு பாருங்கள், இண்டக்டருக்கு ஒமேகா டி மைனஸ் π/2ன்னு வந்திருக்கும், கெப்பாசிட்டருக்கு ப்ளஸ் π/2 வரும். இதுதான் டிஃப்ரென்ஸு. சரியா? ஸோ அப்போ இது வந்தவொடனே நம்ம என்ன பண்ணிக்கணும், வேவ் டயக்ராம் பேஸர் டயக்ராம். ஸோ ஈஸியாக பண்ணிடலாமா? வேவ் டயக்ராம் அண்ட் பேஸர் டயக்ராம், வேவ் டயக்ராம் அண்டு பேஸர் டயக்ராம், வேவ் டயக்ராம் அண்ட் பேஸர் டயக்ராம். அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது, ஸோ எப்போவுமே வேவ் டயக்ராம் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து இப்படி ஒரே பேஸில் போட்டு சேம் ஹைட்டு இ நாட் சைன் ஒமேகா டி போட்டு முடிச்சிட்டியா? இ நாட்டு சைனு ஒமேகா டி போட்டியா? போன முறை ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸுக்கு சேம் ஃபேஸ்ன்றதால இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே முடிச்சிருப்பேன். இண்டக்டர் 90 டிகிரி லேக்ஸ்ன்றதால இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுதுன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும்? இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கும், இங்கேயே ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ இங்கேயே ஒரு பாதி வந்துட்டுருக்கோம். ஸோ இதோட வேல்யூ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போதுன்னு அர்த்தம். சரியா? ஆக்சுவலாக இந்த கருவு இப்படியே ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம், ஆனால் நம்ம பண்ணுறது இங்கேருந்து போட்டால் போதும். ஸோ மேக்ஸிமம் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக இந்த பாயிண்ட்டு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு புள்ளி, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு புள்ளி வச்சுருங்க. ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்ணால் போதும். சரியா? ஸோ புரிஞ்சா? ஸோ அது ப்ரீவியஸ் கேஸில் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இது ப்ளஸ்ன்றதால இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கணக்கு. இந்த சைடு டாட்டர் லைனில் போட்டால் போதும், அது போடலினா கூட அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்தே நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேவ் டயக்ராம், இதோட வேல்யூ ஐ நாட்டு சைன் ஒமேகா டி. நெக்ஸ்ட் வந்து பேஸர் டயக்ராம் எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இ நாட் எப்போவுமே சேம், இ நாட் சைன் ஒமேகா டி மேக்ஸிமம் இஎம்எஃப் இதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் எப்படி பண்ணணுன்னு பாருங்கள். ஸோ இந்த கேஸுக்கு மட்டும் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, இந்த சைடில் இருக்குது. அப்போ இந்த ஹைட்டுக்கு இப்படி போட்டுக்கணும். சரியா? புரிஞ்சா? ஸோ இந்த சைடு இப்படி வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஐ நாட்டு சைன் ஒமேகா டி. இதுக்குமே பேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரி தான். சரியா? 90 டிகிரி தான். இப்போ இந்த பேஸ் டிஃப்ரென்ஸ் அதை மென்ஷன் பண்ணிடலாம், பேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸை எப்படி மென்ஷன் பண்ணலான்னு பாருங்கள். ஃபேஸ் டிஃப்ரென்ஸு எது லீடிங்கு எது லேக்ஸ்ன்னு பாருங்கள். இப்போ இதில் கரண்ட்டு தான் ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ ஐ லீட்ஸ் பை 90 டிகிரின்னு சொல்லிக்கலாமா? அப்போ வோல்டேஜ்னு ஆகும் வோல்டேஜ் லேக்ஸ் பை 90 டிகிரி ஆகிடும். சரியா? ஸோ கரண்ட் வந்து லீட்ஸ் பை 90 டிகிரி, வோல்டேஜ் லேக்ஸ் பை 90 டிகிரி. இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாச்சும் இருக்கும். சரியா? ஸோ யூஸ்வலாக நெக்ஸ்ட்டு இதோட ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல எக்ஸு ரியாக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ், அப்படி இல்லைன்னா ரியாக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியாக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஐ நாட் வேல்யூ வச்சு தான். ஸோ ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எடுத்திருக்கோம், சி ஒமேகா இ நாட். சரியா? ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணோன்னா ஹோம்ஸ் லாவோட தான், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆர் தான் வேணும், ஆர் மட்டும் வேணும்னா வி பை ஐன்னு வரப்போகுது. ஸோ வி பை ஐ, ஸோ இ நாட்டு இங்கே வச்சுங்க, இ நாட்டு இந்த ஐ நாட் அப்படியே இருக்கட்டும், இந்த சி ஒமேகா மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம், ஐ நாட்டுமே அந்த சைடு வேணும், அப்போ தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது. ஸோ இ நாட் அதான் வோல்டேஜ் பை கரண்ட் தான் வரணும். அப்போ இ நாட்டும் அப்படியே இருக்கட்டும், இந்த கரண்ட்டும் இந்த சைடு வந்துட்டோம். கரண்ட்டும் வந்துச்சுன்னா 1/c ஒமேகா அப்படின்னு வரப்போகுது. சரியா? ஸோ 1/c ஒமேகா, எக்ஸ்சியோட வேல்யூ 1/c ஒமேகா. இதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். இதை எப்படின்னு சொல்லலாம், ஒமேகாவை 2π ஃப்ரீக்வன்சி சொன்னால் XL is equal to 1/c 2π ஃப்ரீக்வன்சி, இதனும் இப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இதை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக போடலாம். ஸோ இந்த லேகு லீட்ஸு அதை தான் மெயின் கொஸ்டினாக இருக்கும். ஸோ பேஸ் டிஃப்ரென்ஸை மூணுத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ அது டிஃப்ரென்ஸ் மாதிரி சம்மரைஸ் பண்ணிடலாம். இப்போ அங்கே சொன்ன மாதிரியே இதுக்குமே எப்படி பண்ணலாம் பாருங்கள். கெப்பாசிட்டரா? ஸோ கெப்பாசிட்டரில் ஏசி கரண்ட் எப்படி பிஹேவ் பண்ண போகுது, டிசி கரண்ட் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றது தெரிஞ்சுங்க. ஈஸியாக சிம்பிளாகவே சொல்லலாம். கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் டிசி கரண்ட்டை கொடுத்தா என்ன ஆகிடும்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது, கரண்ட் ஃப்ளோ டிசி லைக் பண்ணாது, ஏசியை தான் லைக் பண்ணும். சரியா? அதை இந்த ஃபார்முலாலையும் செக் பண்ணிக்கலாம்.
சரியா? கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் டிசி குத்துனா ஒன்ஸ் சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கரண்ட் ஃப்ளோவே நடக்காது. சரியா? ஆனால் ஏசியில் கண்டினியூஸாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கும். கெப்பாசிட்டருக்கு ஏசி தான் பிடிக்கும். அதை எப்படி செக் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்எல்லாம் ஃப்ரீக்வன்சி ஏசினாலே ஃப்ரீக்வன்சி அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி வந்திருக்கு. ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லின்னு வந்திருக்கா? அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்எல்லோட வேல்யூ கம்மியாயிடும். சரியா? எக்ஸ்சி சரியா? எக்ஸ்சி கெப்பாசிட்டன்ஸ். ஸோ எக்ஸ்சியோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ என்னன்னா ஏசி தான் பிடிக்கும், நிறைய கரண்ட் ஃப்ளோ போகுதுன்னு அர்த்தம். அதுவே டிசியில் வரும்போது ஃப்ரீக்வன்சி கம்மினா எக்ஸ்சி கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடும். அப்போ கரண்ட் ஃப்ளோ கம்மியாயிடும். இதெல்லாம் லாஜிக்கல் கொஸ்டின்ஸில் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியும். ஸோ 3 கொஸ்டின் தெளிவாக பார்த்துறீங்க. ஸோ இப்போ இந்த 3த்தையுமே அப்படியே டிஃப்ரென்ஸ் மாதிரி இப்போ பண்ணலாம். சரியா? ஸோ ஓகே, இப்போ 3 கொஸ்டின் தெளிவாக பார்த்துருக்கோம். ஏசி சர்க்கியூட் வித் ரெசிஸ்டர், ஏசி சர்க்கியூட் வித் இண்டக்டர், ஏசி சர்க்கியூட் வித் கெப்பாசிட்டர். அது 3தோட டிஃப்ரென்ஸ் மட்டும் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இதை மைண்டில் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஏசி சர்க்கியூட் வித் ரெசிஸ்டர், நெக்ஸ்ட் இண்டக்டர், நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர். ஸோ சர்க்கியூட்டு இதையே நீ சர்க்கியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே என்ன தான் இருந்திருக்கும்? சேமாக தான் இருந்திருக்கும். வோல்டேஜ் E0 sin ωt. இங்கேயுமே அதே தான், இங்கேயுமே அதே தான். சரியா? கரண்ட் ஐ இது தான் மெயினாக டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே I0 sin ωtன்னு வந்திருக்கும். இண்டக்டரில் எப்படி வந்துச்சு? I0 sin ωt minus π/2 வந்திருக்கும். சரியா? ஸோ அதுவே கெப்பாசிட்டர் அப்படின்னும் போது என்ன வந்திருக்கும்னா I0 sin ωt ப்ளஸ் π/2. ஸோ இதை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. இதில் எது லாகு எது லீடுன்னு சொல்லிடணும். இதை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் லீட்ஸு கரண்ட்டு லேக்ஸு. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கணும். வோல்டேஜ் லீட்ஸு கரண்ட் லேக்ஸு. இங்கே வரும்போது வோல்டேஜ்னா இருக்கும், வோல்டேஜ் லேக்ஸ். சரியா? வோல்டேஜ் லேக்ஸாக இருக்கும், கரண்ட் வந்து லீட்ஸாக இருக்கும். இதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னும் போது இண்டக்டருக்கு நான் வந்துச்சு எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எல் ஒமேகா அப்படியே வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே வரும்போது எக்ஸ்சி இன்னும் போது 1/c ஒமேகா. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டோம்ல. ஸோ நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது லாகும் கிடையாது, லீடும் கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு முக்கியமாக இந்த வேவ் டயக்ராம் பேஸர் டயக்ராமும் போட்டு வச்சுங்க. ஸோ போடும் போது இன்னும் ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ இங்கே வந்து வேவ் டயக்ராம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க போகுது. சரியா? ஸோ மேலே இருக்குது V0, இது I0. இப்போ இங்கே வரும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். V0 எப்போவுமே மேலே போட்டுப்பீங்க. லேங்க்ஸில் கரண்ட் லேங்க்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வரப்போகுது. ஸோ இதை டாட்டர் லைன்ஸில் போட்டு வச்சுங்க. இங்கே வரும்போது இது ஸ்டார்டிங்லேருந்து போட்டுப்பீங்க. இது இந்த பாயிண்டில் இங்கேருந்தே வர மாதிரி. சரியா? ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க. சரியா? ஸோ இதை டயக்ராமு கரெக்டாக போட கற்றுங்க. இது வந்து வேவ் டயக்ராம். பேஸர் டயக்ராம்னும் போது இன்னும் ஈஸியாக ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டுமே ஒரே லைனில் போட்டுக்கலாம். இங்கே வரும்போது மேலே V0, கீழே I0 குட்டியாக தான் இருக்கும். இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி வரப்போகுது. சரியா? இதை திருப்பி வச்சு போடணும். எல்சிஆர் சர்க்யூட்டில் இப்படி தான் போட்டுப்போம். எப்படி போட்டோம்னா V0 இப்படி போட்டுப்போம், I0 இப்படி போட்டுக்கலாம். சரியா? வோல்டேஜ் லீட்ஸ் பை 90 டிகிரி. ஸோ இங்கே வரும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே வரும்போது V0 மேலே இருக்கும், I0 இந்த சைடு வந்துடும். சரியா? இப்போ இதை நான் திருப்பி வச்சு போடும் போது எப்படி போடலாம் பாருங்கள். I0 இங்கே இருந்துச்சுன்னா ஸோ இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னும் போது இதை அப்படியே ஃபுல் ரொட்டேஷன் கொடுத்தினா I0 இங்கே வரும், V0 கீழே இப்படி வரும். சரியா? ஸோ எல்சிஆர் சர்க்யூட் பார்க்கும்போது இந்த டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ எப்படின்னா வோல்டேஜ் லீட்ஸ்ன்றதால ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வருது. ஸோ வோல்டேஜ் லீட்ஸ்ன்றதால ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வருது. இங்கே வந்து வோல்டேஜ் லேக்ஸ், கரண்ட் தான் லீட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு கரண்ட் போட்டுக்கிறோம், நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் வரும். சரியா? ஸோ இதை கிளியராக பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம்னா எல்சிஆர் சர்க்யூட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எல்சிஆர் சர்க்யூட் இதை பேர் எப்படி வேணால் மாற்றி கூட தரலாம். RCL, CLR எப்படி வேணால் தட்டோம். எல்சிஆர் சர்க்யூட் வித் ஏசி எல்சிஆர் சர்க்யூட்டு சீரீஸ், முக்கியமாக சீரீஸில் தான் நம்ம பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு இதுக்குமே டயக்ராம் யூஸிங் த பேஸர் டயக்ராம்.
நம்ம பேஸர் டயக்ராமை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்சிஆர் சர்க்யூட் இன் சீரீஸ் வித் ஏசி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் போடலாம். டயக்ராம் நான் பண்ண போகிறோம் எல்சிஆரா. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டார் எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டாரு, நெக்ஸ்ட்டு இண்டக்டர். நம்ம பார்த்த ஆர்டர்லேயே போட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டார் பார்த்தோம், நெக்ஸ்ட் இண்டக்டர் தானே பார்த்தோம். இண்டக்டர் போட்டுக்கிறேன், நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் போட்டுக்கிறேன். இது மூணுமே சீரீஸில் இருக்குது. சீரீஸில் ஏசி சர்க்யூட்டு. சரியா? ஸோ இதுக்கான வேல்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இ வந்து நான் வரும் இ நாட்டு சைன் ஒமேகா டின்னு வந்துடும். ஸோ இது சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னும் போதே நம்மளுக்கு எப்போவுமே ஞாபகம் வர வேண்டியது சீரீஸ் அப்படின்னும் போதே ஐ வந்து சேமாக இருக்கும், கரண்ட் ஐ வந்து சேமாக இருக்கும், வோல்டேஜ் தான் வந்து ஆட் ஆகிட்டே போகும். இங்கே 3 காம்பனண்ட் இருக்கா. அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டார், இது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர், இங்கே வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். இது மூணுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி வரப்போகுது. சரியா? ஸோ வின்னும் போது விஆர் ப்ளஸ் விஎல் ப்ளஸ் விசி. சரியா? ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி வரப்போகுது. இதை தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை பேஸர் டயக்ராம் யூஸ் பண்ணி போடலாம். இதோட பேஸர் டயக்ராம் இங்கே போட்டுறேன். ஸோ கரண்ட்டு சேமு. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே நான் ஃபஸ்ட்டு கரண்ட்டு ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஐஆர், கரண்ட்டின் ரெசிஸ்டார். கரண்ட் சேம்ன்றதால நம்ம ஜஸ்ட் ஐ மட்டும் போட்டால் கூட போதும் தான். சரியா? கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டார் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜும் சேமாக தான் இருக்கும். வோல்டேஜ் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். விஆர், வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். ஸோ இது வந்து என்னது, இண்டக்டரா. இண்டக்டர் அப்படின்னும் போது நான் அர்த்தம் கரண்ட் லேக்ஸ், வோல்டேஜ் லீட்ஸ். வோல்டேஜ் லீட்ஸ் அப்படின்னும் போது வோல்டேஜை நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். சரியா? ஸோ வி வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் எல் 90 டிகிரி. சரியா? ஸோ எல் 90 டிகிரி. இப்போ இந்த கேஸு இந்த இடத்துல கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர் வந்து கரண்ட்டு தான் லீட்ஸ், கரண்ட்டு தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும், வோல்டேஜ் பின்னாடி இருக்கும். அப்போ வோல்டேஜை வந்து நான் பின்னாடி போட்டுக்கிறேன், இதுக்கு பின்னாடி. ஸோ இந்த வோல்டேஜை நான் அதிகமாகவே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சரியா? விசி அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 பேஸர் டயக்ராம். இது ரெசிஸ்டாருக்கு ரெண்டுமே சேம் பேஸில் இருந்துச்சு. இண்டக்டருக்கு வோல்டேஜ் லீட்ஸில் இருந்துச்சு. கெப்பாசிட்டருக்கு கரண்ட் லீட்ஸில் இருக்குது. இப்போ இந்த 3 டயக்ராமையும் நம்ம கம்பைன் பண்ணி முடிச்சிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். இருக்கிறதுல சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ இது மூணுத்தையுமே கம்பைன் பண்ணுறேன். அப்போ இது மூணுத்தையுமே கம்பைன் பண்ணும்போது வோல்டேஜ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? வோல்டேஜ் இதோட விஆர் இப்படி வரப்போகுது, நெக்ஸ்ட்டு விஎல் மேலே வரப்போகுது. ஸோ இதை குட்டியாக எடுத்துக்கிட்டு விசியை நான் பெருசாக எடுத்துக்கிறேன். இது எப்படி வேணா இருக்கலாம். சப்போஸ் நான் விசியை பெருசாக கூட எடுத்துக்கலாம், விஎல்ல பெருசாக எடுத்துகிட்டு விசியை சின்னதாக கூட எடுத்துக்கலாம், பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பனண்ட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ரெண்டும் இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? இந்த மூணுத்தையும் வோல்டேஜ் மட்டும் கம்பைன் பண்ணிட்டேன். இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போட்டேன், இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்குது. சரியா? அப்போ லைக் ஃபோர்ஸ் மாதிரி மேலே ஒருத்தன் 5 நியூட்டனில் அப்ளை பண்ணுறான், கீழே ஒருத்தன் 10 நியூட்டனில் அப்ளை பண்ணுறான்னா கீழே தான் போகும். சரியா? கீழே ஒரு 5 நியூட்டனுக்கு வரும். அப்போ மைனஸ் பண்ணுறோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே எப்படி பண்ண போகிறோன்னா, இது விஆர் போட்டுக்கிறேன், இந்த பார்ட்டை இது பெருசுன்றதால விசி மைனஸ் விஎல் போட்டுக்கிறேன். சரியா? விசி மைனஸ் விஎல். ஸோ இதோட ரிசல்டன்ட்டு தான் நம்மளுக்கு தேவை. சரியா? ஸோ இதுக்கு நடுவில் ரிசல்டன்ட் எப்படி எடுத்தனா, இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் பையன் எடுத்துக்கிறேன். ஸோ ஓம்ஸில் அப்படி வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கரண்ட்டு. கான்ஸ்டன்ட் வந்து ரெசிஸ்டன்ஸில் இந்த பேஸர் டயக்ராமை நான் அப்படியே ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த பார்ட்டை ஆர்னே எடுத்துக்கலாம். சரியா? ரெசிஸ்டன்ஸ் ஆர்னே எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டை என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல். சரியா? எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல். சில கைடில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வேல்யூ பெருசாக எடுத்ததால் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? ஸோ நீ எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் போட்டேன். இப்போ இது 2 ரெசிஸ்டரா, 2 ஃபோர்ஸ் இந்த சைடு ஆக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதோட ரிசல்டன் நடுவில் வரும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அந்த parallelogram law ஆஃப் வெக்டார் அடிஷன் யூஸ் பண்ணியே போட்டுக்கலாம். இதில் சிம்பிளாக 90 டிகிரின்றதால நான் ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணியே போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட்டு இம்படன்ஸ். சரியா? இம்படன்ஸ். ஸோ இம்படன்ஸ் அப்படின்னும் போது கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். சரியா? ஸோ இம்படன்ஸ் அப்படின்னும் போது கம்பைன்டு இம்படன்ஸ் ஐஎம்பி இம்படன்ஸ்னு இருக்கும்போது இம்படன்ஸ் அப்படின்னும் போது கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எல்லாத்ததும், ரெசிஸ்டாரு, கெப்பாசிட்டரு, இண்டக்டர். அப்போ இம்படன்ஸ் இது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இந்த ஆங்கிள் வந்து பையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்,
tan பை வேணும் அப்படி இது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சினா இதுவுமே எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் தான் இருக்க போகுது. இந்த பார்ட்டு ஆறுன்னு இருக்க போகுது. சரியா, இதுக்கு tan டீட்டா அப்ளை பண்ணுங்கள், அதுதான் பேஸ். ஸோ பேஸ் அப்படின்னும் போது tan பை அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் பை ஆறுன்னு வரப்போகுது. சரியா, ஸோ இது பேஸ் கேட்டாங்கன்னா இது கண்டுபிடிப்பேன். இப்போ இந்த இசட் வேல்யூ இம்படன்ஸ் வேணும். ஸோ இசட் அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கலாம், ஸோ இது 90 டிகிரியாக இருக்க போகுது. இந்த ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்தேன் அப்படின்னும் போது இதுதான் வந்து ஹைப்போட்டினஸ். ஸோ ஹைப்போட்டினஸ் சைட் ஸ்கொயர் அதுதான் வந்து இசட் ஸ்கொயர். இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைட் ஸ்கொயரா. அப்போ நான் வரும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். சரியா, எனக்கு இப்போ இசட் தான் வேணும். இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ப்ளஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இம்படன்ஸு கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸ். ஒரு சர்க்கியூட்டில் மூணுமே இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதோட வேல்யூ இசட். இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ப்ளஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கேட்பாங்க. கரண்ட் கேட்டாங்கன்னா ஹோம்ஸில் யூஸ் பண்ணிக்கும். V இஸ் ஈக்குவல் டு IR, I இஸ் ஈக்குவல் டு V பை R. ஸோ இந்த இடத்துல V போது நான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல V போது I0 sin ஒமேகா டி கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸை தான் என்னென்னு எடுப்போம்னா இசட் இம்படன்ஸு. ஸோ இசட்டோட வேல்யூ இது. ஸோ ஆர் ப்ளஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ இதுதான் வந்து கரண்ட்டோட வேல்யூ. சரியா, ஸோ இதுதான் கரண்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் எப்படி பார்க்கலான்றதை பாருங்கள். ஸோ நான் இந்த ஃபார்முலா மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஸோ ஐ அப்படின்னும் போது E0 sin ஒமேகா டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ இந்த கீழே இருக்கிறதா இம்படன்ஸ் அப்படின்னும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னும் போது 2 மார்க்கில் கேட்கலாம். ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னும் போது என்னென்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல். ஸோ ரியாக்டிவ் கெப்பாசிட்டன்ஸும் ரியாக்டிவ் இண்டக்டன்ஸும் சேமாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூம் சேமு. அப்போ 5 - 5 0 ஆகிடும். 0 ஆயிடுச்சுன்னா இந்த என்டையர் பார்ட் 0 ஆகிடும். இந்த என்டையர் பார்ட் 0 ஆச்சுன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 0. கரெக்டாக 0ன்றது போயிடும். அப்போ இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்னு வச்சுன்னா இசட் ஈக்குவல் டு ஆர். ஸோ அப்போ அந்த சர்க்கியூட்டில் எப்படி இருக்குன்னா அந்த எக்ஸ்எல் வேல்யூவும் எக்ஸ்சி வேல்யூவும் நெக்லெக்ட் ஆகிட்டு இருக்கும். வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆக போகுது. சரியா, ஸோ அப்போ அந்த சர்க்கியூட்டில் வெறும் ரெசிஸ்டிவ் மட்டும் தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனாக இதை ஞாபகம் வச்சுருங்க, எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்சி. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஈக்குவேட் பண்ணிடலாம். எக்ஸ்சி எக்ஸ்எல் வேல்யூ தெரியணும். எக்ஸ்சி அப்படின்னும் போது அதோட வேல்யூனா வரும் 1/c ஒமேகா வரும். எக்ஸ்எல்லோட வேல்யூ 1/L ஒமேகான்னு வரும். ஸோ இந்த ஒமேகா இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க, இந்த எல்லை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1/CL இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்னு வருமா. ஸோ ஒமேகா மட்டும் வேணும் அப்படின்னும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/LC 1 அப்படின்னு வரும். 1/CL ஆர் எல்சி. அப்போ ஒமேகா அப்படின்னும் போது 1/√LC. ஸோ இந்த ஒமேகாவையும் நம்ம என்ன சொல்லலாம் 2π ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணும் அப்படின்னும் போது 1/2π√LC. ஸோ அப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னும் போது இந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நியூமரிகல்ஸ் கேட்டாங்கன்னா போட்டுக்கலாம். சரியா, ரெசனன்ஸ் கண்டிஷன்னா இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்சிஆர் சர்க்கியூட்னு அப்படின்னும் போது இந்த பார்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். சர்க்கியூட் போட்டுக்கணும், பேஸர் டயக்ராம் மூணுத்தையும் போட்டு கம்பைன் பண்ணி அதோட இம்படன்ஸ் வேல்யூ அதில் போகிற கரண்ட்டு, சிம்பிளான விஷயம். ஸோ இந்த பேஸர் டயக்ராம் அந்த மூணும் தெரிஞ்சிச்சாலே இதை கம்பைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். சரியா, ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு லாஜிக் தெரிஞ்சுங்க. நம்ம வீட்டில் ஃபேன் இருக்கும். சரியா, ஸோ ஃபேன் இருக்கும், யூஸ்வலாக நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சோடனே ஃபேன் வந்து ஸ்பீடு ரெகுலேட்டரில் என்ன தான் மாற்றினாலுமே ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடாகிடும். அப்போ எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு சார் இந்த ஃபேன் ஸ்லோவாக போகுது என்ன பண்ணலான்னு கேட்கும்போது என்ன பண்ணுவார், அவர் சிம்பிளாக கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலராக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அந்த கெப்பாசிட்டர் மட்டும் மாற்றி விட்ருவாரு. மாற்றினவுடனே ஃபேன் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். இதை ஈஸியாக மாற்றிக்கலாம், நம்மளே கூட மாற்றிக்கலாம் தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ இந்த கெப்பாசிட்டர் மாற்றும் போது எப்படி ஃபேன் ஃபாஸ்ட்டாக போகுது, என்ன ரீசன்னா இந்த ஃபார்முலா தான் நடந்திருக்கும். என்ன அப்படின்னும் போது ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது புதுசாக இருக்கும்போது இதோட வேல்யூ இருக்கும், இதுவும் கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிட்ருக்கும். சப்போஸ் இது போயிடுச்சு அப்படின்னும் போது இந்த வேல்யூ 0 ஆகிட்ருக்கும், இண்டக்டன்ஸோட வேல்யூ மட்டும் இருக்கும். இண்டக்டன்ஸ் வேல்யூ மட்டும் இருக்கும்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்
அது ஸ்கொயர் பண்ணுறதால ப்ளஸ் அதான் ஆகிடும் எக்ஸ்எல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்எல் ஸ்கொயர் அப்படின்னும் போது இதோட ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், இதோட ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும், அப்போ கரண்ட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்கும். இப்போ நம்ம பழையபடி கெப்பாசிட்டரை மாற்றிட்டோம் அப்படின்னா, ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸும் கேன்சல் பண்ணிக்கும். ரெசிஸ்டன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆர் மட்டும் இருக்கும், ஃபேன் நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். சரியா?